உன்னை திருமணம் செய்வதற்காகவே அழைத்திருக்கிறார். நாம் இருவரும் சென்று முதல்ல தாய் மாமனுடைய பாதத்தை வணங்க வேண்டும். அப்படியா? எப்படி போகணும் தெரியுமா? எப்படி? இப்படி போக கூடாது. அவர் பாதாள நதி ஆளக்கூடிய பெரிய சூரன். அவரிடத்தில் தன்மை போக கூடாது. தலைய வணங்கணும், கை கட்டணும், தலை குனிஞ்சு அவருடைய பாதத்தை வெளிப்படைய வேண்டும். அப்படி இருந்தாலும் நீ இப்பேற்பட்டவன் என்றால் அன்னுடைய தங்கையாகப்பட்ட நீ பணிபுரித்தாய். ஆமா, பணிவாகப்படுறது உனக்கு இருக்க வேண்டுமே தவிர எனக்கு எதற்கு பணிவு? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன வயசுல பெரியவரு. அது இல்லாம ஒரு நாட்டு அரசாட்சி செய்யறாரு. ஒரு நாட்டு அரசாட்சி செய்யற ராஜாக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். முக்கியம். அப்படியா? ஆமா. தாய் மாமன் என்றால் தாய்க்கு ஒப்பானவன். அதனாலதான் தாய் மாமன் சொல்றாங்க. தாய் மாமனை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? தன்னுடைய தன்னையை திருமணம் செய்ததை தவிர அண்ணாலிருந்து இந்நாள் வரையிலும் நான் தலை குடிதான் வாயிறேன். அப்படி இருந்தாலும் மாமனை பார்க்கலாமா? புறப்பட போகலாம். போடா பாக்கலாம். கூட்டி வா. போடுறவருக்கு என் மாமனுக்கு எனக்குல மகனே நீலு, மாமா சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாமனுடைய பாத்தை நாம் பணி வேண்டால் எப்படி போக வேண்டாம்? தலைவணந்து கை கட்டி குனிந்து போக வேண்டாம். போகலாம். வாடா நீ வாடா. மாமா சொல்ல மாதா ரவிந்தாவே என்னுடைய மகனை பார்க்க வேண்டும் சொன்னீங்க. ஆமா மாமா, அதோ என் மகன் இதுதான் நீலன். மாமா நீ வாடா. மாமா காண்டு வீடா. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆமா ஆமா, அப்படியா? விளையும் பயிர் முளையிலே தெரியும். முளையிலே தெரியும். ஆமா, நீ அனைத்தும் தெரிந்தவன். ஆமா, அவன் அறியாதவன். திருப்பில்லை மாமா. நீ என்ன பண்ற? நான் தலை குடிக்கிறேன், அவன் கை கட்டுறேன், கால் விழுகிறேன். அவன் என்ன பண்றான்? சும்மா தெரியாதல்ல. சொல்லித்தரேன். மாமாவை பார்த்து யாரெல்லாம் பாக்குறேன். வாடா மாமா. ஆதா ரவிந்தரே கை கட்டு.
கூட யானை டேய், நாங்க எத்தனை பேர் இருந்தாலும் எங்க மாமாக்கு அடுப்புதான் அப்படிலாம் செய்யக்கூடாது. மாமா போகும். மாமா தானே தாய் மாமா எல்லாத்துக்குமே ஆ? ஆயிரம் தாய்க்கு சமான தாய் மாமன் சரி, அவருக்கு கோவம் தான் யார் தாங்க? யாரு அவர் கோவத்தை அடக்க நம்மளால முடியுமா? உன்னதான் எதனா பண்ணுவாரு அவரு வந்து அக்கா தங்கச்சி பிள்ளை பண்ணுவாரு ஏய், என் மாமா கோவம் தான் அக்கா தங்கச்சி பிள்ளைய பார்க்க மாட்டான், மச்சான்னு பார்க்க மாட்டான். நீலா நீலா மாமனுக்கு சரிபாகமா சும்மா சங்கத்துல அமர வேண்டாம். நம்ம எப்பவுமே கீழே தான் உட்காரோம். நம்ம கீழ் கை, அவரு மேல் கை. ஏன்னா தங்கச்சி நீ கேள்வி பண்ணிக்கிற ஆமா, அந்த மட்டும் மரியாதை நீ தான் கொடுக்கணும். நான் வந்து தங்கச்சி போடல என்ன அடிப்பாரா மாமா அடிப்பாரு உன்னை அடிப்பான், என்னை அடிப்பான், இவனும் அடிப்பான். யாரு கோவப்படியவர் என் மாமன். அவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அவரு பொண்ணு அவரு கல்யாணம் பண்ணிக்கிறான். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். ஏடா அவர்தான் அடிக்கிறாரு, நீ ஏடா என்ன அடிக்கிறா? சின்ன பிள்ளைக்கு தெரியாது, நம்ம சொல்லி கொடுத்தலவா? பாபா பாதாரவிந்தாமே பாதமணி சொன்ன பாதமணி தான் எட்டு வரைக்கும் மாமா கால் தெரியாம போட்டுருக்கோம். கால் மேல கால் போட்டு வந்தாரல, கால் கீழே எடுக்கும்போது கால் போட்டு இடமா உட்காந்து செய்யலாம். தெரியாம போட்டுருக்கின்றியா? இதெல்லாம் நான் 1000 முறை போட்டுருக்கேன். நீ போ மாமா கிட்ட போ. கிட்ட போவாருடா. எல்லாரும் கல்யாண ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆமா என் மாமன் எப்பவுமே காலால் தான் பண்ணுவாரு. அவருதான் அந்த கால் தான் அவருக்கு பழக்கம் தான். அப்பதான் இதுவரையிலும் பாதத்தை பழித்தா இதுபோல எட்டு வரைக்கும் தகுமா? டேய், அவரு காலால இருக்க வேலைய நம்ம கையால செய்யறதுதான். என் பாதத்தை இப்படிதான் என் ஆசீர்வாதம் வைக்கப்படுது உண்டு. ஆமா, என் தங்கை பெற்ற செல்வமே எப்பவுமே ஆணும் எப்பவுமே இருக்காது. என் தங்கை பெற்ற செல்வம். உன்னுடைய பெயர் என்ன? பாத்தியா? பார்த்தேன். உன் பெயர்? என் பெயர் நீலா. நீலா நீலா எனக்கு பேர் வச்ச நீலம் நான் வச்ச. அப்படி சொல்லக்கூடாது. என் பெயராகப்பட்டது ஆமா நீலமேக. நீலான்னு சொல்றான், அவன் பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிறான். என்னடா டேய், பெத்தம் வச்சு பேரை எப்படி சொல்லணும்? நான் அப்ப வச்சேன் உனக்கு பேரு. டேய், அதுக்கு முன்னா உனக்கு நீலமேகான்னு வச்சேன். இப்ப மாத்திட்டேன், வெறும் நீலா. மாமன் கேட்டா நீலான்னு சொல்லு. உன் பெயர்? நீலா. நீலா நீல. இந்த மாமனின் பெயர்? மாய மயிலாமன சூரன். அவர் பேர் மட்டும் நீட்டி சொல்லணும். ஆமா, சொல்லணும். இந்த உலகத்தை அவர் தான் ஆளணும். அவர் தான் ராஜாவா இருக்கணும். அப்ப நான் யாரு? நம்ம தாழ்ந்து இருக்கணும், அவர் உயர்ந்து இருக்கணும். உன் பேரு நீலா. உன் பெயராகப்பட்டது மயில்ராமன். சூரன். சூரன். அதை ஏன்னா விடுற, நீ அடிபட்டு சாக போற. ஆமா, உன் பெயராகப்பட்டது மயில்ராமனா சூரன். உன் பெயர்? அவ்வளவுதான் போட. என் ஆத்தாயுள்ள மருமகனே. நீலான்னு எவ்வளவு சந்தோஷமா
சொல்றாரு பாரு அதான் அவரு சொல்லுவாங்க அடிக்கிற இடத்துல தான் ஆசை இருக்கும், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். குணம். இப்ப என்ன அடிச்சாரு. ஆமா. ஆனா இப்ப பாத்தியா பாத்தியா மாலை எழுந்திருக்கின்றான். பாதாள லங்கையை நீ ஆள போறான்றாரு. பாதாள லங்கை நான் ஆள வேண்டுமா?